கோச் வெயிட் குறைக்கணும்னு சொன்னாலும் ஃபேட் பர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, ஃபேட் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஃபேட் பர்ன் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த ஃபேட் பர்ன் அப்படின்னா வந்து என்ன பண்ணா இந்த ஃபேட் பர்ன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குற நீங்க கேட்டீங்கன்னா கிளியரா டீட்டெயிலா இந்த வீடியோல சில உண்மைகளை வந்து நான் சொல்றேன். ஸோ ஏன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குற நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கோச்சிங் கைடன்ஸும் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா கவலையப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து ஜாயின் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட டயட் வந்து எப்படி இருக்கணும், எக்ஸசைஸ் ரொட்டீன் எப்படி இருக்கணும், இது எல்லா விஷயங்களுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கோச் பண்றேன். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடாக சீரியஸா இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஃபேட் பர்ன் அப்படின்ற வார்த்தையை எதுக்கு வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டை வந்து நம்ம உடம்பு எப்ப எனர்ஜியா வந்து மாத்துதோ அந்த ப்ராசஸ் தான் வந்து ஃபேட் பர்ன் அப்படின்றதே வந்து சொல்றது. ஆனா இந்த ஃபேட் பர்ன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து ஈஸியா வந்து நடக்காது. இதுக்குன்னு சில ஃபுட் ஹேபிட்ஸ்லயும் சில எக்ஸசைஸ் ரொட்டீன்லயும் நம்ம வந்து இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து ரிசல்ட்ஸ் வந்து வரும். அது என்னென்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபுட் ஹேபிட்ஸ் வரும்போது டெய்லி பேசிஸ்ல நம்ம உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இது 3 மேக்ரோஸையும் கரெக்டா வந்து நீங்க வந்து சாப்பிடணும். இது எதுலையுமே வந்து நீங்க மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணக்கூடாது. அப்படி இந்த 3 விஷயங்கள் நீங்க எடுக்கும் போதும் உடம்புக்கு தேவையான கேலரி வேல்யூஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த கேலரி வேல்யூஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல வெயிட் வந்து அதிகம் வந்து ஆகாது, இருக்கிற வெயிட் அப்படியே வந்து மெயின்டைன் வந்து ஆகும். ஆனா இந்த இடத்துல அந்த அளவை விட கம்மியா நீங்க எப்போ வந்து சாப்பிடுறீங்களோ அப்பதான் வந்து வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி குறையிற வெயிட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க அந்த எக்ஸஸ் ஃபேட் தான். அந்த எக்ஸஸ் ஃபேட் வந்து கம்மி ஆகுதுல, இதான் வந்து ஃபேட் பர்ன் ஆகுது அப்படின்றதே வந்து எல்லாருமே சொல்றது. இதை இன்னும் டீடைலா வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஒரு பர்சன் 80 கிலோ வந்து இருக்காங்க, அவங்க ஒரு நாளைக்கு 2000 கேலரி சாப்பிட்டா அந்த 80 கிலோ மெயின்டைன் ஆகும்னு வச்சுக்கோங்க. இப்ப அதே பர்சன் ஒரு 78 கிலோ வந்து வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க 2000ல இருந்து ஒரு 1900 1800 கேலரி அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அவங்க வந்து சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா 78 கிலோ வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. இதுவே அதே பர்சன் ஒரு 75 கிலோ வரணும்னு வச்சுக்கோங்க, அவங்களே ஒரு 1500 கேலரி இல்ல ஒரு 1600 கேலரி அப்படின்னு தொடர்ச்சியா அவங்க வந்து சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா இப்ப அவங்க 80 கிலோல இருந்து 75 கிலோ வந்திருக்காங்க பாருங்க. அந்த 5 கிலோ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வெயிட்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அது எதோட வெயிட்னு பாத்தீங்கன்னா ஃபேட்டோட வெயிட் தான். ஆனா இந்த இடத்துல கரெக்டா நீங்க எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டா நீங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து இருந்து நீங்க குறைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அதிகமா ஃபேட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுவே நீங்க எக்ஸசைஸ் வந்து பண்ணல, சரியான ஃபுட் ஹேபிட்ஸ்ல இல்ல, ஆனா குறைஞ்சிருக்குன்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அது ஆக்சுவலா வந்து வாட்டர் வெயிட்டாவும் உடம்புல இருக்க மசிலோட வெயிட்டாவும் இருக்கும். ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான கேலரிஸோட எப்ப கம்மியா நம்ம சாப்பிட்டு எக்ஸசைஸ் ரொட்டீன்லயும் டயட்லயும் வந்து இருக்கிறோமோ அப்பதான் இந்த ஃபேட் பர்ன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ், நியூட்ரிஷன் இது ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஒரு வெல்னஸ் கோச்சா வந்து இருக்கணும் அப்படின்றது தான். அதுல நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கலாம். சிலருமே ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.